இந்த டைப் வந்து பாத்தீங்கன்னா அனாலஜில வேர்டு அனாலஜி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல சைக்ளிக் ரொட்டேஷன் அப்படின்ற ஒரு டைப் இருக்குங்க. இருக்கிறதுலே கொஞ்சம் கடினமான டைப்னா இந்த சைக்ளிக் ரொட்டேஷன் தான். ஏன்னா உங்களுக்கு எடுத்த உடனே ஆன்சர் வந்து கிடைக்காது, இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட வேண்டியது. ரைட்டுங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது கூட ஈஸி தான், பட் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதுதான் இது ஈஸியா உங்களால ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. DRIVE, அதாவது DRIVE இதை எப்படி கொடுத்துருக்கான்? EIDRV அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? இதில் ஷஃபிள் பண்ணியிருக்கலாம், வேர்டு இடமாற்றம் செஞ்சிருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ பாருங்க, இதுக்கு நான் பேசிக்கா ஃபர்ஸ்ட்ல 1 2 3 4 வந்து கொடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இந்த லெட்டர்ஸை எப்படி இங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து வந்து ஃபிஃப்த் லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்திருக்கான். ரைட்டுங்களா? ஃபிஃப்த். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐன்றது வந்து தேர்ட் லெட்டர். ரைட்டுங்களா? மூணாவது வந்து டின்றது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ன்றது வந்து செகண்ட் லெட்டர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் லெட்டர். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ல தான் வந்து கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? இதே அரேஞ்ச்மெண்ட் இந்த BEGUMக்கும் பொருந்துமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரைட்டுங்களா? இப்ப பாருங்க என்ன கொடுத்துருக்கான்? BEGUM ரைட்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இங்க எந்த லெட்டர் ஃபார்மேட்ல நமக்கு கொடுத்துருக்கணும் அதே ஃபார்மேட்ல நம்ம அரேஞ்ச் பண்ணோம். அதாவது 5 3 1 2 4 5 3 1 2 4 இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். ரைட்டுங்களா? ஸோ ஃபிஃப்த் லெட்டர் என்ன? எம். நான் வந்து பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபிஃப்த் லெட்டரான எம் வந்து நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தேர்ட் லெட்டர். ரைட்டுங்களா? தேர்ட் லெட்டர்ன்றது G. ஃபர்ஸ்ட் லெட்டர் B. செகண்ட் லெட்டர் E. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் லெட்டர் U. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரா கிடைக்கணும். ஆனா சைக்ளிக் ரொட்டேஷன்ல என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அடுத்த ஸ்டெப் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரா கிடைக்கும். ஏன்னா இந்த MGEV இது எம்ங்களா? MG ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து B. ரைட்டுங்களா? BEV இந்த ஆன்சர் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கானா அப்படின்னு சொல்லி பாருங்க. MG பாருங்க, MU தான் கொடுத்துருக்கான், ME தான் கொடுத்துருக்கான். ஆக்சுவலி இந்த ஃபார்மேட்ல நமக்கு ஆன்சர் கொடுக்கல. ஆனா இதே ஃபார்மேட்ல தான் நமக்கு ஆன்சரா கிடைக்கும். எப்படின்னா இதனுடைய அடுத்த ரொட்டேஷன், ரைட்டுங்களா? அதுதான் சைக்ளிக் ரொட்டேஷன் அப்படின்றான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரா கிடைக்கும். சரி, ஓகே. பாருங்க, ஃபிஃப்த் லெட்டர். ரைட்டுங்களா? ஃபிஃப்த் லெட்டர் எது? U. அதுக்கப்புறம் வந்து தேர்ட் லெட்டர் B. ஃபர்ஸ்ட் லெட்டர் M. செகண்ட் லெட்டர் G. ஃபோர்த் லெட்டர் E. ரைட்டுங்களா? இதுக்கு பேர் தாங்க சைக்ளிக் ரொட்டேஷன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் UBMGE. UBMGE ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா Z கொடுத்துருக்காங்க, டிக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. 2022 RRB குரூப் டில தான் வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு பார்த்த உடனே தெரியுது ஏக்கு வந்து Z அப்படின்றது வந்து பாருங்கன்னா ரிவர்ஸ் லெட்டர். ரைட்டுங்களா? இது ஃபர்ஸ்ட் லெட்டர், இது லாஸ்ட் லெட்டர். ஸோ இதையே தான் வந்து பாத்தீங்கன்னா டி கேட்கறான். ரைட்டுங்களா? இப்போ நான் வந்து டி வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் லெட்டர் அப்படின்னா நமக்கு ஆல்பபெட்ல ரிவர்ஸ்ல ஃபோர்த் லெட்டர் எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரைட்டுங்களா? A1 Z வந்து பாத்தீங்கன்னா 26. ரைட்டுங்களா? டி வந்து 4. ரிவர்ஸ்ல பாருங்க W வரும். ரைட்டுங்களா? ஸோ Wன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? WXYZ. ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர் அண்ட் ஃபோர்த் லெட்டர் இப்படி கூட பார்த்துக்கலாம். அப்போ Wன்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர், அதாவது பி. இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ரிவர்ஸ் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. இந்த டைப் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் பொசிஷன் நம்பர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இல்லைங்க. நமக்கு ஆல்பபெட்டிக்கல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது எந்த பொசிஷன், அது என்ன நம்பர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்கறான். ஸோ பேசிக்கா இப்படிதான். ரைட்டுங்களா? இப்போ CAT என்ன கொடுத்துருக்கான்? 3 1 2 0ன்னு கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? அப்ப என்ன லாஜிக் பாருங்க. C 3. ரைட்டுங்களா? C என்ற பிளேஸ் வந்து 3 வரும், A என்ற பிளேஸ் வந்து 1 வரும், Tக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20. நம்ம T20 எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஸோ T20. ஸோ இதே தான் நமக்கு DOG பண்ண போறோம். ரைட்டுங்களா? D ரைட்டுங்களா 4, O 15, G
7. அப்போ 4157 ரைட்டுங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் பாருங்க. இது என்ன டைப்ல கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அடிஷன், அதாவது நிலையான கூடுதல் அப்படின்ற மெத்தட்ல வந்து இதை கேட்டிருக்கான் ரைட்டுங்களா? ஸோ இப்போ பாருங்க பி சி டி ரைட்டுங்களா? இதுக்கான பிளேஸ் வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 3 அண்ட் தென் 4 அப்படின்னு இருக்கு. நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? GHI அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ரைட்டுங்களா? இப்போ நமக்கு தெரியும் G அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7, H ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8, I ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9. என்ன நடந்திருக்கு? 2 கூட பிளஸ் 5 நமக்கு ஆட் பண்ணா நமக்கு 7 கிடைக்கும். 3 கூட பிளஸ் 5 ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 கிடைக்கும். 4 கூட பிளஸ் 5 ஆட் பண்ணோம்னா நமக்கு 9 கிடைக்கும். இதுக்கு பேர் தாங்க கான்ஸ்டன்ட் அடிஷன். கான்ஸ்டன்டா எல்லாத்துலயும் ஆட் ஆகுறதுனால ஒரே நம்பர் ரைட்டுங்களா? ஸோ கான்ஸ்டன்ட் அடிஷன், நிலையான கூடுதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதையே தான் நமக்கு LMN கூட வந்து ஃபாலோ பண்ண போறோம். L 12 5 கூட்டணும்னா 17 கிடைக்கும் ரைட்டுங்களா? M 13 5 கூட்டணும்னா 18, N 14 அது கூட 5 கூட்டணும்னா 19 கிடைக்கும் ரைட்டுங்களா? அப்போ நீங்க பாருங்க 17 உடைய வேல்யூ என்ன? Q, 18 உடைய வேல்யூ R, 19 உடைய வேல்யூ S. அப்போ QRS தான் இதனுடைய ஆன்சர், அதாவது ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபிஃப்த் क्वेश्चन பாருங்க. இந்த மாடல் என்ன சொல்லுவாங்கன்னா பேர் ஆஃப் ஆப்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரைட்டுங்களா? ஆக்சுவலி இதுவும் ஒரு டைப் தான். நம்ம வந்து இந்த மாதிரி கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோடி எதிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரைட்டுங்களா? இப்போ A B ஈக்குவல் Z Y ரைட்டுங்களா? ஸோ இப்படி கொடுத்துருக்கான். இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாங்க A உடைய ஆப்போசிட் பேர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு Z தான். அப்போ Bக்கு வந்து பாத்தீங்கன்னா Y வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதே போல சிக்கும் டிக்கும் என்னன்னு சொல்லி கேட்கலாம் ரைட்டுங்களா? இப்போ சின்றது வந்து தேர்ட் லெட்டர். நமக்கு ஆல்பாபெட்டிக்ல ரிவர்ஸ் தேர்ட் லெட்டர் எது? எக்ஸ் ரைட்டுங்களா? டி வந்து ஃபோர்த் லெட்டர். அப்போ ரிவர்ஸ்ல ஃபோர்த் லெட்டர் டபிள்யூ. ஸோ எக்ஸ் டபிள்யூ அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சிக்ஸ்த் क्वेश्चन பாருங்க. MILD, அதாவது MILD ரைட்டுங்களா? என்ன கொடுத்துருக்கான்? NKOH அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். நம்ம லாஜிக்கை மட்டும் செக் பண்ணி பார்ப்போங்க. M ரைட்டுங்களா 13, I 9, L 12, D 4 ரைட்டுங்களா? இங்க என்ன எனக்கு கிடைச்சிருக்கு? இங்க வந்து பார்த்தீங்கன்னா N வந்து 14, K 11, O 15, H 8 ரைட்டுங்களா? ஸோ என்ன லாஜிக்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. அதாவது 13 கூட பிளஸ் 1 ஆட் பண்ணா எனக்கு இந்த 14 வந்து கிடைக்கும் ரைட்டுங்களா? அப்ப என்ன பண்ணிருக்கான்? பிளஸ் 1 வந்து ஆட் பண்ணிருக்கான். 9 11 2 வந்து ஆட் பண்ணிருக்கான். 12 15 பிளஸ் 3 வந்து ஆட் பண்ணிருக்கான். இது பிளஸ் 4 வந்து ஆட் பண்ணிருக்கான். அப்பதான் 4 கூட எனக்கு 8 கிடைக்கும் ரைட்டுங்களா? இது அசெண்டிங் ஆர்டர்ல ஆட் பண்ணினே போயிட்டே இருக்கான். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக். இதே லாஜிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चंसக்கும் அப்ளை பண்ண போறோம் ரைட்டுங்களா? G வந்து பாத்தீங்கன்னா G 7 ரைட்டுங்களா? A 1, T 20, E 5 ரைட்டுங்களா? இது கூட அந்த நம்ம கண்டுபிடிச்ச அந்த சேம் லாஜிக்கை வந்து நம்ம ஆட் பண்றோம். 1 ஆட் பண்ண போறோம். இது கூட 2 3 அண்ட் தென் 4 ரைட்டுங்களா? 7 கூட 1 ஆட் பண்ணா நமக்கு 8. ஸோ இது கூட தெரியாம யாரும் இருக்க மாட்டீங்க நான் நம்புறேன் ரைட்டுங்களா? 8னா நமக்கு என்ன கிடைக்கும்? H கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 கூட 2 ஆட் பண்ணா 3 C கிடைக்கும். HCன்றது ஆன்சர் கொடுத்துருக்கானா? ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்கான். ஸோ ரிமைனிங் நீங்க வேணும்னா கண்டுபிடிச்சிங்க. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 7th क्वेश्चन பாருங்க. லாஜிக் இதுல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்போசிட் நம்பர்ஸ், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக். ஸோ லெட்டர்ஸ் கூட. ஸோ ஏ உடைய ஆப்போசிட் லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா Z வந்து கிடைக்கும். எஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா U, கேக்கு வந்து பாத்தீங்கன்னா P கொடுத்துருக்கான். தென் பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கே தான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் லெட்டர்ஸா கிடைக்கும். ஸோ இதே தான் BGLQக்கு கிடைக்கும் ரைட்டுங்களா? ஸோ இது RRB NTPCல வந்து கேட்டிருக்கான் ரைட்டுங்களா? ஸோ B உடைய ஆப்போசிட் லெட்டர்ஸ் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா Y. ஆப்ஷன்ல கொடுத்துருக்கானா? 2 கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா G.
ரைட்டுங்களா. ஜியோடைய ஆப்போசிட் லெட்டர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி, இல்லை ஒய்டின்னு வருது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். இதில் நாங்கள் ஷார்ட்கட் ஆப்போசிட் லெட்டர்ஸ் எல்லாம் படிப்போங்க. இப்போ உதாரணத்துக்கு பீனா பை அப்படின்னு நாங்கள் படிச்சிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. ஜிக்கு வந்து டீன்னு சொல்லுவோம், ஏன்னா நாங்கள் ஜிடி ரோடு அப்படின்னு படிச்சு வச்சிருப்போம். ரைட்டுங்களா, அந்த ஜிடி தான் நமக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓ சொல்லுவோம், ஏன்னா நாங்கள் வந்து லவ் அப்படின்றது வந்து படிச்சு வச்சிருப்போம். ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா கியூ சொல்கிறோம். எப்படின்னா நான் வந்து ஜங்கிள் குயின் அப்படின்னு சொல்லி நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஆக்சுவலி ஞாபகம்னா இது வந்து ஒரு ஆப்போசிட் லெட்டர்ஸ், ரைட்டுங்களா, ஒரு வேர்ட் மாதிரி, ஒரு ஜங்கிள் கியூன் குயின், ரைட்டுங்களா. ஸோ இது மாதிரிலாம் நான் கீஸ் வந்து நான் படித்து ஆப்போசிட் லெட்டர்ஸ் எல்லாம் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். மேபி உங்களுக்கும் விருப்பம்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 8th கொஸ்டின் பாருங்க. இதனுடைய லாஜிக் என்னன்னா லெட்டர்ஸ்னுடைய பிளேஸ் வேல்யூ வந்து எடுத்திருக்கான் ஃபர்ஸ்ட்ல. ரைட்டுங்களா. கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11, ரைட்டுங்களா. எம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பிளேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 13. இப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்கான், அந்த லெட்டர்ஸை ஸ்கொயர் பண்ணியிருக்கான். அது பார்த்த உடனே தெரியுது நமக்கு, ரைட்டுங்களா. ஸோ 11 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 121 கிடைக்கும். அது போலத்தான் 13 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 169 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான். இது எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்ல வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 9th கொஸ்டின் பாருங்க. டிஆர்ஏசிகே, ரைட்டுங்களா. ஆர்டிஏகேசி எஸ்ஓயூஎன்டிக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆர்ஆர்பி குரூப் டி 2023 வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதை வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட்டுங்களா. பேர் ஸ்வாப்பிங் அப்படின்னு சொன்னா இருக்கிற அந்த பேர்ஸை வந்து திருப்பி திருப்பி எழுதியிருப்பாங்க. ரைட்டுங்களா. ஸோ அதுதான் பேர் ஸ்வாப்பிங். ஸோ இவங்க பாருங்க எப்படி திருப்பி எழுதியிருக்காங்கன்ட்டு. இப்போ டிஆர்ஏசிகே இப்படி கொடுத்துருக்கானா. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டின்னு ஃபர்ஸ்ட் இதை திருப்பி எழுதியிருக்காங்க, ஏ அப்படியே வச்சிருக்காங்க சென்டர்ல. அதுக்கப்புறம் வந்து கேசி வந்து பார்த்தீங்கன்னா சிகே அப்படின்னு திருப்பி எழுதியிருக்காங்க. சவுண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை தான் பண்ணணும், எஸ்ஓயூஎன்டி, ரைட்டுங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்வாப் பண்ணுங்க, திருப்பி எழுதலாமா. எஸ்ஓவை நான் ஓஎஸ் அப்படின்னு எழுதுறேன். ஆப்ஷன் பாருங்க, ஒரு ஓஎஸ் இருக்கு, ஒரு ஓஎஸ் இருக்கு. யூ அப்படியே தான் வரும். அப்போ ஓஎஸ் யூ ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கு. என்டியை நான் டிஎன் அப்படின்னு நான் எழுதுறேன். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சராக வருது. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 10th கொஸ்டின் பாருங்க. டிஇ லெட்டர்ஸ் கொடுத்துருக்கான், என் கொடுத்துருக்கான், ஹெச்ஐன்னு லெட்டர்ஸ் கொடுத்துருக்கான். அதுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து கேட்டிருக்கான். அது எக்ஸ்பெக்டட்னு கொடுத்துருக்கான் ஆக்சுவலி. ஸோ பாருங்க, டின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வேர்டோடைய பிளேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4, இ வந்து பார்த்தீங்கன்னா 5. நமக்கு என்ன கொடுத்துருக்கான், 10ன்னு கொடுத்துருக்கான். ஐனா 20, இது ரெண்டும் நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். டிவைடட் பை 2 பண்ணாதான் எனக்கு இந்த 10 கிடைக்கும். சேம் லாஜிக்கை வந்து இங்கே பயன்படுத்தியிருக்கானான்னு பாருங்க. ரைட்டுங்களா. பாருங்க, ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 8, ஐ வந்து பார்த்தீங்கன்னா 8, 9, 72. அதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 36ன்னு வரும். ஸோ 36 ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. Indus Classes